தமிழகத்தை அமைதி பூங்காவாக வழிநடத்தி வரும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவுப்படி தஞ்சை மற்றும் கும்பகோணம் நகரங்கள் முழுவதும் சிசிடிவி கேமராக்கள் நிறுவப்பட்டு கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டதால் குற்ற நிகழ்வுகள் மிகப்பெரிய அளவில் குறைந்துள்ளன. இது பற்றிய செய்தி தொகுப்பு. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தமிழக மக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த காவல்துறை மூலமாக பல முன்னோடி திட்டங்களை செயல்படுத்தி வருவதுடன் குற்றங்களை குறைக்க எந்த மாநிலத்திலும் இல்லாத வகையில் பல சிறப்பு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார். தமிழக காவல்துறையை நவீன தொழில்நுட்ப வசதிகள் கொண்ட காவல்துறையாக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மேம்படுத்தி உள்ளார். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவுப்படி தஞ்சை மற்றும் கும்பகோணம் நகரங்களில் அனைத்து சாலைகள் மற்றும் முக்கிய சந்திப்புகள், சந்தை பகுதிகள் என மக்கள் அதிகம் சென்று வரக்கூடிய இடங்களிலெல்லாம் மாவட்ட காவல்துறை மூலம் சிசிடிவி கேமராக்கள் நிறுவப்பட்டு கண்காணிப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. தஞ்சை நகரில் ஆற்றுப்பாலம், பழைய பேருந்து நிலையம், பெரிய கோயில் மேம்பாலம் என மொத்தம் 40 சாலை சந்திப்புகள், தஞ்சை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் 250 சிசிடிவி கேமராக்கள் நிறுவப்பட்டு அனைத்தும் ஒன்றிணைக்கப்பட்டு காவல்துறை கட்டுப்பாட்டு அறை மூலம் 24 மணி நேரமும் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. கும்பகோணம் நகருக்குள் பல்வேறு முக்கிய சந்திப்புகள் உள்ளிட்ட இடங்களில் 80 சிசிடிவி கேமராக்கள் நிறுவப்பட்டு கண்காணிப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. காவல்துறையின் இந்த நவீன கண்காணிப்பு நடவடிக்கை காரணமாக தஞ்சை மற்றும் கும்பகோணம் நகரத்தில் குற்ற நிகழ்வுகள் மிகப்பெரிய அளவில் குறைந்துள்ளன. தஞ்சாவூர் மற்றும் கும்பகோணம் நகரங்களில் குற்றங்களை தடுக்கிறதுக்காக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மானிட்டர் பண்ணுறதுக்காக கேமராஸ் வழங்கப்பட்டிருக்கு. டோட்டலி நமக்கு ரெண்டுமே சேர்த்து 200 கேமரா நமக்கு அலாட் ஆயிருக்குது. அதில் 120 தஞ்சாவூர் டவுன்லேயும் 80 வந்து கும்பகோணம்லேயும், கும்பகோணத்துலேயும் தஞ்சாவூர்லேயும் இதுக்காக ஒரு ஸ்பெஷல் கண்ட்ரோல் ரூம் அமைக்கப்பட்டது. இது இல்லாமல் இன்னொரு 130 கேமராஸ் அவுட்ஸ்கட்ஸில் போட்டிருக்கோம். நம்ம ரிங் ரோடில் வந்து 30 கேமராஸ் பொருத்தப்பட்டிருக்கு. டோட்டலாக ஒரு ஜங்ஷனில் மினிமம் 3 to 4 அந்த ஜங்ஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பொருத்தப்பட்டிருக்கோம். இதே போல் மற்ற எல்லா இடத்துலையுமே விரிவுபடுத்துறதுக்கான ப்ரொபோசல்ஸ் இருக்குது. இது நமக்கு கிரைம் கண்ட்ரோலுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். சிசிடிவி கேமராக்கள் மூலம் கண்காணிப்பதால் குற்றவாளிகளை எளிதில் அடையாளம் கண்டுபிடிக்கப்பட்டு அவர்கள் உடனடியாக கைது செய்யப்பட்டு வருகின்றனர். தஞ்சாவூர் டவுனை பொறுத்த வரைக்கும் ஃபிக்ஸடு கேமரா, பிடிஜெட் கேமரா, ரொட்டேட் கேமரான்னு இந்த மாதிரி பல விதமாக நிறையா கேமராக்கள் வச்சுருக்காங்க. கேமரா போட்டதுனால தான் காவல்துறையினருக்கும் உதவியாக இருக்குது, பொதுமக்களுக்கும் உதவியாக இருக்குது. எல்லா விதத்திலையுமே பொதுமக்கள் பீஸ்ஃபுல்லாக இருக்காங்க. சிசிடிவி கேமராக்கள் நிறுவப்பட்டுள்ளதால் களவு போன பொருட்கள், நகைகள் விரைந்து மீட்கப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். காவல்துறைகளை ஃபோன் பண்ணோம். அவங்க உடனே சிசிடிவி கேமரா மூலம் அந்த திருடனை கண்டுபிடிச்சி எங்களுக்கு அந்த ஒரு மாதத்துக்குள்ளே எனக்கு நகையும் நல்லபடியாக திருப்பி கொடுத்தாங்க. சிசிடிவி கேமரா பொருத்தின அம்மா முதலமைச்சர் அம்மாவுக்கு ரொம்ப நன்றி. மகளிர் காவல் நிலையத்தில் போய் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது அவங்க சிசிடிவி கேமரா மூலியமா உடனே கண்டுபிடிச்சி எனக்கு நகையை மீட்டு கொடுத்துட்டாங்க. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தமிழக மக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த பல முன்னோடி திட்டங்களை செயல்படுத்தி வருவது காவல்துறையினர் மத்தியில் மட்டுமின்றி பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது என்றால் அது மிகையல்ல. ஜெயா செய்திகளுக்காக தஞ்சாவூரிலிருந்து தமிழ்ச்செல்வன்.